வெல்கம் டு வெட்டி பாஸ். பக்கத்துல பிரியாவை காணோம். ரைட், நம்மளே பேசிடுவோம். இன்னைக்கு முக்கியமான விஷயங்கள் நிறைய இன்னைக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு எபிசோட பொதுவாக ஆரம்பிக்கணும்ன்ற ஆசைகள் எனக்கும் மனசுக்குள்ள நிறைய இருக்குது. ஆனா இன்னைக்கு எபிசோட்ல அந்த மாதிரி முக்கியமா நடந்துச்சா அப்படின்னா இல்ல. இருந்தாலும் ஏன்டா நீ பேசுறப்ப எதுக்கு நீ பேச வந்த, இன்னைக்கு என்ன நடந்துச்சதை பத்தி நீ பேச வந்த அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கு அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இந்த வீட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லி நான் வந்து இன்னைக்கு இந்த சம்பவத்தை ஆரம்பிக்கிறேன். சம்பவம் நம்பர் 1, அதாவது முக்கியமான சம்பவம் கிடையாது. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, எல்கேஜி பசங்க இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ்ல என்ன மாதிரி சண்டை நடக்கும்? ரப்பரை பிடிக்கிட்டாமி, ஸ்கேலை எடுத்துட்டாமி, நீ தான் முதல்ல என் பென்சில் எடுத்த தெரியுமா, அவன் என் மூஞ்சி காட்டி பழிச்சு காட்டுறாமி, அவன் வந்து இப்படி இப்படி பண்ணா தான் பண்ணிட்டுக்கிறானுங்க. இதுக்கு உங்களுக்கு சம்பளம் வேற எவ்வளவு? ஒரு நாளுக்கு 10,000, சில பேருக்குலாம் அதுல ஒரு நாளுக்கு 20,000 25,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க ஒரு நாளுக்கு. இவங்க பண்ற வேலையை பார்த்தீங்கன்னா எல்கேஜி பசங்க வேலை. சில பேர்லாம் சம்பளம் வாங்கிட்டு தூங்குறாங்க வேற உள்ள. ஸோ இப்படிப்பட்ட இந்த தினக்கூலிகளாக இருக்கக்கூடிய இந்த இவங்கெல்லாம் எத்தனை நாட்கள் உள்ள இருக்கிறாங்களோ அத்தனை நாட்கள் வந்து அவங்க இருந்ததுக்கான பணத்தை கலெக்ட் பண்ணிட்டு வெளியே வரும்போது கொஞ்சமாவது நல்ல பேரை கலெக்ட் பண்ணிட்டு வராங்களா உள்ள அப்படிங்கிற இந்த போர்ல 24ஆம் நாள் என்ன நடந்துச்சு இந்த வீட்டுக்குள்ள அப்படிங்கிறதா சீசன் 9 பிக் பாஸ் தமிழ்ல நம்ம வந்து இப்ப பார்க்க போறோம். ஸோ ரைட், முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கிளாரிட்டியை வந்து விஜய் பார்வதி அவங்க கொடுக்குறாங்க. ரொம்பவே வந்து எனக்கு பெருமையா இருக்கு. விஜய் பார்வதியை பார்க்கும்போது எனக்கு வந்து அப்படி வந்து மனசாரச்ச இவ்வளவு ஒரு தங்கமான மனுஷியா இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. ஓ மை காட், அந்த பூக்கள்லாம் எடுத்து அப்படியே அவங்க மேல கொட்டுங்க, அந்த மாலையெல்லாம் எடுத்து வந்து உங்களுக்கு போடுங்க, தங்கத்துல ஒரு மோதிரம் வளையல் போடுங்க அப்படின்ற அளவுக்கு எனக்கு தோணுது. அதாவது கிளாரிட்டி வந்துருச்சு. என்ன கிளாரிட்டி அப்படின்னா, கமருதீன் சொல்றாங்க. கமருதீன் ஆக்சுவலா அவங்க எப்படி சொல்லியிருந்திருக்கணும்ன்றத அப்புறம் சொல்றேன். எப்படி சொன்னாங்கன்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். கமருதீன் நமக்குள்ள ஒரு கிளாரிட்டி இருக்கணும். நம்ம அந்த ஜெயில இருந்தப்ப கொஞ்சம் ஒரே இடத்துல உட்காந்து படுத்து தூங்கிட்டு இருந்தா கொஞ்சம் அப்படி இப்படி நமக்குள்ள சில இதெல்லாம் கொஞ்சம் டெவலப் ஆச்சு இல்லையான்றாங்க. அது என்ன இருந்துச்சு சத்தியமா தெரியாது. நான் 24/7 பார்க்கல. அதுல அவங்க காட்டினாங்கன்றது எனக்கு தெரியாது. இவங்க சொன்னதை சொல்றேன். அப்படி இருந்துச்சு இல்லையா? அதுல இருந்து நம்ம ஒரு என்ன புரிஞ்சுக்கிறோம், கொஞ்சம் நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கணும். ஒரு பப்ளிக் ஃபோரம்ல இருக்கிறோம், எல்லாரும் பாக்குறாங்க. ஓ, அது இப்பதான் தெரியுது உங்களுக்கு. நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல வரக்கூடிய ஒரு இடத்துல என்ன வேணா காட்டலாம், டிவில தான் காட்டக்கூடாதுன்றாங்க. அவங்க டிவில காட்ட மாட்டேங்கிறாங்க ஃபேமிலிக்குன்னு சொல்லி. அதுவும் கொஞ்ச நாள்ல வந்துரும்னு நினைக்கிறேன். அப்ப இது ஓடிடிங்கிறனால அந்த ஓடிடிக்கான கண்டென்ட்டை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க அவங்க. அந்த ஆடியன்ஸ் பாக்குறாங்க, அதனால ஒண்ணு வருதுங்கிறது போது சரி இவங்க தெரிஞ்சுதான் பண்றாங்க போல நம்ம நினைச்சோம். பட் இப்ப பார்வதி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். நான் யோசிச்சு பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது என்னமோ நல்லா இருக்கும்னு தோணுது. ஓஹோ, ரைட். சரி, இப்போ இதுல வந்து கமருதீன் எப்படி ரியாக்ட் பண்றாரு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கமருதீன் வந்து ஓகேப்பா, சரி ஓகே, கை கொடுத்து ஏஞ்சி போயிட்டாரு. நீ எல்லாம் அப்படியே உனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி பண்ண, இன்னைக்கு வந்து திடீர்னு உனக்கு பிடிக்கலங்கிற, சரி ஓகே அப்படின்னு சொல்லி அட்லீஸ்ட் அதை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு ஏஞ்சி போயிட்டாரு. இத்தனை நாள் நீ தானே வா வான்னு, இப்ப நான்லாம் அப்படி போக முடியாது புள்ள, என் மனசுக்குள்ள இறங்கிட்ட அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாருன்னா அது வந்து அசிங்கமா இருக்கும். ஒருத்தவங்க நோ சொல்லும் போது விலகிவது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்படியே விலகிடணும் டக்குன்னு. எந்த ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப் அதுதான் வந்து வெளியவும் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து இவங்க வேணான்னு சொல்லும் போது அவர் ஒதுங்கிட்டார். ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் அது. பட் ஆனா அவங்க எப்படி சொல்லியிருந்திருக்கணும்னு ஒன்று சொன்னேன்ல ஆரம்பத்துல, அதுக்கு வரேன். கமருதீன் இங்க பாரு, நீ வந்து 10 ஓட்டு வாங்கிட்ட போன தடவை. அது எனக்காக நீ சப்போர்ட் பண்ணி தான் வாங்கணுங்கிறது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனாலும் கமருதீன் குறுக்க பேசாத. இருந்தாலும் நான் சொல்றேன், எனக்கு என்னமோ உன்னால என் பேர் கெட்டு போயிருமோன்னு பயமா இருக்கு. ஏமா, உனக்கு பண்ணித்தாமா எனக்கெல்லாம் போச்சு. கமருதீன், எனக்கு என்னமோ உன் கூட சேர்ந்து இருந்தேன்னா இதுக்கு மேல என் பேர் கெட்டு போயிரும்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ கொஞ்சம் அதெல்லாம் நான் மனசுல வச்சு நான் வந்து பாய் கமருதீன். இதுதான் வந்து நிஜமா அவங்க சொல்லியிருந்திருக்க வேண்டியது. அதனால வந்து தன்னுடைய இதை காப்பாத்திக்கிறதுக்காக வாரம் வாரம் வந்து அந்தந்த வாரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம முகத்தை மாத்திக்கணும், ஆட்களையும் கூட்டத்தையும் மாத்திக்கணும். இதை நான் ஏற்கனவே திவாகர் கிட்டையும் சொல்லிட்டேன், உங்ககிட்ட சொல்ல மாட்டேங்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. பட் ஆனால் நான் கழட்டி விட்டு போறதுல உறுதியா இருக்கேன் கமருதீன் அப்படின்னு சொல்லியிருந்தா நீங்க ரொம்ப நேர்மையான ஆளுங்கன்னு சொல்லியிருந்திருக்கலாம். பட் அதை அவங்க சொல்லலை. இதுதான் வந்து ஆக்சுவலா உண்மை. இது வந்து பார்வதி அவர்கள் ஒத்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன், உள்ளுக்குள்ள அட்லீஸ்ட் மனசார. ரைட்டு. அப்போ இது வந்து ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துது. பார்வதி எவ்வளவு தெளிவான ஒரு நபர், அதாவது நல்ல விதத்துல கெட்ட விதத்துலன்றத ஆடியன்ஸ் கிட்ட நம்ம விட்டுருவோம். பட் கரெக்டா ஒரு இடத்துல வந்து ஒரு இது ஆகுதுன்னு அப்படியே அதை கலைச்சிட்டு அப்படியே சங்கத்தை கலைச்சிட்டு வரட்டும் அப்படின்னு போறாங்க பாருங்க. சூப்பரான ஒரு விஷயம் தான். நீ கமருதீன் முட்டாளாயிட்டாப்ல இதுல. முதல் முட்டாளானது திவாகர், இரண்டாவது முட்டாளானது கமருதீன். இதுக்கு மேலே இந்த வீட்டுக்குள்ள ஆம்பளைங்க பொழைச்சுப்பாங்க முழிச்சுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். தெரியல, திவாகர் மறுபடியும் மாட்டிக்கிட்டு இருக்காரு, அது அடுத்த விஷயம். ரெண்டாவது சம்பவம் இன்னைக்கு நடந்தது என்ன அப்படின்னா, இந்த பசங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்கிறாங்க. இப்படி வந்து நம்ம திவாகர் அவர்கள் வந்து கேமரா முன்னாடி வந்து, அதாவது மக்களே, அதாவது வந்து இந்த வீடு ஆரம்பிச்சு இந்த வீடு வந்து இப்ப இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா இங்க உள்ள வந்து என்ன பண்றதுன்னே தெரியலங்க, எனக்கு என்ன தமிழக மக்களே அப்படின்னு சொல்லி இப்படி பேசிட்டு இருக்காரு. இப்படி இவர் பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி அந்த பசங்க எல்லாம் சும்மா டான்ஸ் ஆட்டுக்கிறாங்க.
அப்போ இது வந்து சப்ஜெக்டிவ் டு இதுதான். ஒவ்வொரு நபர்களுக்கான ஒரு விஷயம் தான். இது வந்து ஒவ்வொருத்தவங்களும் தனிப்பட்ட முறையில என்ன ஃபீல் பண்றாங்கன்றதுதான். அத விட முக்கியமானது திவாகர் இத எப்படி எடுத்துக்கிறாருன்றது. திவாகர பொறுத்தவரைக்கும் இது வந்து என்னைய ப்ரொவோக் பண்றாங்க, என்னைய கிண்டல் பண்றாங்க, கேலி பண்றாங்க. பட் பார்வையாளர்கள்ல எத்தன பெர்சன்டேஜ் ஆன மக்களுக்கு இது கேலி பண்றது மாரி இருந்துச்சு, ரசிக்கும் தன்மையா இருந்துச்சுங்கிறத தான் இப்போ முக்கியமா கடைசியா எல்லாரும் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு என்ன தெரியுதுன்றத நம்ம சொல்ல முடியும் இல்லையா? உள்ள அவருக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்றத அவர் சொல்லிட்டார். வெளிய இருந்து பார்க்கும்போது அது ரசிக்கும் தன்மையாக தான் இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடியே பல இடங்கள்ல திவாகர் அவர்கள போய் இவங்கலாம் வந்து ப்ரொவோக் பண்ணும்போது, நக்கல் பண்ணும்போது, கிண்டல் பண்ணும்போது நம்மளே இது வந்து ரொம்ப தப்புன்னு சொல்லியிருந்தோம். பட் இது வந்து அப்படி தெரியல ஆக்சுவலா. இது வந்து சும்மா நார்மலா நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் யாராவது ஒருத்தவங்க சீரியஸா பேசிட்டு போது நம்ம பின்னாடி போயிட்டு போம்ல அந்த மாதிரி இந்த பசங்க பண்றாங்க. கூட சேர்ந்து கேப்டன் பிரவீன் அவர்களும் இத பண்றாரு. ஆனா பிரவீன் இத மறைச்சிட்டாரு. ஏய் அவங்க 2 பேர் பண்றத நீ பார்த்தலன்னு சொல்லும்போது, அண்ணா நானும் தான கூட சேர்ந்து பண்ணேன்ற ஒரு பாயிண்ட்ட சொல்லியிருந்துருக்கும். அது பிரவீன் சொல்லாம விட்டார். நான் கவனிச்ச வரைக்கும். நீங்க யாரா கவனிச்சீங்களா? எனக்கு ஒருவேளை சொன்னாரான்னு தெரியல. நான் கவனிச்ச வரைக்கும் சொல்லல. ஒருவேளை அப்படி கவனிச்சு சொல்லியிருந்தாருன்னா நல்லது. அவர் வந்து 3 பேர் சேர்ந்து கமருதீன், வினோத் அண்ட் பிரவீன் 3 பேர் சேர்ந்து பின்னாடி டான்ஸ் ஆடி வம்பிழுக்குறாங்க. அது ரசிக்கும் தன்மையா இருக்குது. சிரிப்பு வந்துச்சு. எனக்கு அது அப்படிதான் இருந்துச்சு. பார்த்த நீங்க சொல்லுங்க கமெண்ட்ஸ் அது எப்படி இருந்துச்சுன்னு. ஆனா திவாகர் அவர்கள் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறார். திவாகர் வந்து இல்ல இது வந்து ரொம்ப அநியாயமா இருக்குது. இது வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டியது கிடையவே கிடையாது. என்னைய வந்து வம்பிழுக்குறாங்க, கிண்டல் பண்றாங்கன்னு சொல்லி அதுதான் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா வந்து மாறுது இன்னைக்கு. அப்போ இது வந்து ஒரு மேட்டர். இதுல வந்து கிராஸ் பண்ணாங்களா? டிட் தே கிராஸ் த லைன்? அவங்களுடைய லைன வரம்ப மீறி போனாங்களா அப்படின்னா என்ன பொறுத்தவரைக்கும் அப்படி தோணல. ஆனா திவாகர் அத பெரிய பிரச்சனையாக்கி வந்து ஒவ்வொரு பேரையும் கூப்பிட்டு ஏங்க அது எப்படிங்க அது எப்படிங்க அது எப்படிங்க அது எப்படிங்க அது எப்படிங்கன்னு சொல்லி வந்து பேசி கொன்னு எடுத்துட்டாப்ல. இது ஒண்ணு. ரைட். 3வது சம்பவம் என்ன நடக்குது அப்படின்னா, சட்டைய கழட்டி போட்டு தலைவன் வந்துட்டு நடிக்கிறேன்னு சொல்லி ஒரு காமெடி பண்றாரு. பார்க்கும்போது நமக்கு சிரிப்பா இருக்குது. எனக்கு சிரிப்பு வந்துச்சுங்க. சிரிப்பு வருது. ஒரு சட்டைய கழட்டி போட்டு நான் வந்து எம்பிபிஎஸ் பையன் என்னைய ராக்கிங் பண்ணுங்க, ராக்கிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவரை ராக்கிங் பண்றதுக்கு அவர் எல்லாரையும் வரவேத்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல அங்கிருந்து வந்த பிரவீன் என்ன பண்றாருன்னா, முன்னாடியே உனக்கு எனக்கு ஒரு வாய்க்காத தகராறு, இப்போ உனக்கு பிடிக்கிறேன் பாடுறான்னு சொல்லி ஒரு கேப்டனா நான் சொல்றேன், நீங்க வந்து சட்டையை போடுங்க ஃபர்ஸ்ட். யூனிஃபார்ம் போடணும் பிக் பாஸ் சொல்லியிருக்காரு. இது ரூல்ஸுமே இல்லையா? இப்ப இதுல பிரவீன் நம்ம சொல்றது ஒன்றும் பண்ண முடியாது. பட் அந்த பழைய இதை கொஞ்சம் மனசுக்கு வச்சு கொஞ்சம் அதிகமா ஃபோர்ஸா உள்ள வராரு. அவர் அப்படி நவுத்தி விட்டு இந்த கையை அப்படி நவுத்தி விட்டு உள்ள வந்து கேமராவை மூடுறாரு. அங்கதான் திவாகர் ட்ரிகர் ஆறாப்ல. வாட்டர் மேன் உள்ள இந்த கிளம்பி வந்து நீ என்னை தள்ளி விடுற நீ யார் நீ ஏன்னு சொல்லி ஒரு கோவப்பட்டுறாப்ல. இதுதான் வந்து சம்பவம் நம்பர் 3. இப்ப இந்த சம்பவத்துல இவர் இவ்வளவு கோவப்பட்டு நிற்கும் போது பொண்ணுங்களா வந்து என்ன சொல்றாங்கன்னா, முக்கியமா கனி என்ன சொல்றாங்கன்னா, ஐயா நீங்க என்ன வேணா பண்ணுங்க, தயவு சட்டையை போட்டு டாஸ்க் பண்ணுங்க அப்படின்னு. ஏமா நீ சொல்லாதமா அதெல்லாம் நீ அப்படின்னு. அப்புறம் வேற ஒருத்தவங்க ஒரு பொண்ணு உள்ள வராங்க, வியானா யாரோ ஒருத்தவங்க, அவங்க வந்து சொல்றாங்க நீ சொல்லாதமா உனக்கு என்ன தெரியும், இது என்னுடைய இஷ்டம் அப்படின்றாங்க. என் இஷ்டங்கிறதுக்காக நீங்க வந்து உங்க உள்ளாடையோட நின்று இந்த இடத்துல பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கனி ஒரு கேள்வி நறுக்குன்னு கேட்கறாங்க. அப்பயும் திவாகருக்கு உரைக்கல. ஏன் அதுவும் இதுவும் வேறங்க, நான் சட்டையை போடாம நிக்கிறது ஏன் விருப்பம், நான் ஒரு ஓரமா நிக்கிறேன் ஓரமானாலும் வீட்டுல 50 பேர் கண்ணுல படுற மாதிரி தானே நிக்கிறோம், அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்க. தலைவன் என்ன சொல்றாப்ல அப்படின்னா, அதெல்லாம் கிடையாது, நான் ஒரு ஓரமா நிக்க சட்டையை கழட்டி போடுறது என்ன தப்பு இருக்குன்றாரு. இப்ப நான் என்ன சொல்றேன், ஒரு பெண்ணோ ஆணோ யாரோ ஒருத்தவங்க என்ன பொறுத்தவரைக்கும் தனிப்பட்ட கருத்து என்னன்னா, அவங்க சட்டையை கழட்டி போட்டு நிக்கிறாங்க அப்படிங்கும்போது அது அவங்களோட தனிப்பட்ட கருத்து, ரைட்டா? ஆனா அது அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குது, அடுத்தவங்களுக்கு அது வந்து ஒரு மாதிரி அது சங்கோச்சப்படுத்துற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல அதை பண்ணக்கூடாது. இது ஒரு வீட்டுக்குள்ள இருக்கும்போது ஒரு இடம். ஓகே, நான் சட்டையை கழட்டி போட்டு நிக்கிறேன், உனக்கு அது பிரச்சனை இல்லை அப்படின்னா கூல். பட் உனக்கு அது ஒரு மாதிரி இருக்கு, என்னங்க நீங்க எல்லாத்தையும் கழட்டி போட்டு தயவுசு கொஞ்சம் மாட்டுங்க, எனக்கு ஒரு மாதிரி ப்ரொவோகேட்டிவா இருக்குது இது அப்படின்னு சொன்னா, பட் டிஸ்டர்பிங்கா இருக்குதுன்னு சொன்னா அதை பண்ணக்கூடாது. அவர் அதையும் மீறி தன்னுடைய உடம்ப காட்டிக்கிட்டு இப்படி சட்டையை கழட்டி வந்து நிக்கிறதுங்கிறது வந்து முதல்ல தவறான விஷயம். அவர் புரிஞ்சிக்கவே இல்லை. அதை மீறி சண்டை எங்கெல்லாம் வளர்ந்து போகுது அப்படின்னா, இந்த சட்டையை போடு, போட மாட்டேன் அப்படின்னு நிக்கிறாரு. அப்புறம் கடைசியில வந்து அவங்க ஒரு கேள்வி கேட்கறாங்க, அதுக்கு ஒரு ஓவர் ரியாக்ட் பண்ணிடுறாரு. ரைட், முடிஞ்சது. சம்பவம் நம்பர் 4 எங்க அப்படின்னா, இந்த விஷயத்தை திரும்ப வந்து வேற ஒரு இடத்துல வருது. எப்படின்னா, இவர் வந்து பார்வதி வந்து பேச்ச கேட்காம இருந்த சம்பவத்துல வழக்கம் போல அசம்பிளி நடத்துறாரு. அட்டென்ஷன் ஸ்டாண்டர்டிஸ்ங்கிறாரு கேப்டன். அப்புறம் வந்து இவங்க மட்டும் இது பண்ணவே இல்லை. கேமி டெக்னோல வந்து சார் இவங்க வந்து பார்வதி மட்டும் இதை ஃபாலோ பண்ணவே இல்லை சார், அட்டென்ஷன் ஸ்டாண்டர்டிஸ் இப்படி இந்த கிளாஸ் எல்லாம் 1ஆம் பெஞ்சில் உட்காந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் ஸ்டூடெண்ட் கோத்துருங்களோ அந்த மாதிரி கோத்துட்டாங்க நம்ம கேமி. அது தப்பு நம்ம சொல்ல முடியாது, சொல்லிட்டாங்க. எல்லாம் கேம் ஆடணும்ல சொல்லிட்டாங்க. அப்ப டக்குனு இவர் என்ன பண்றாருன்னா, நீங்க ஃபாலோ பண்ணலையா அப்படின்னா, முடியாது, என்னால ஃபாலோ பண்ண முடியாது, எனக்கு இது பிடிக்கல, காலை இப்படி இப்படி வச்சு அதெல்லாம் முடியாது, இதெல்லாம் ஆர்மியா என்னால முடியாதுன்றாங்க. சரிங்க பண்ணாதீங்க உங்க இஷ்டம், இந்த வீட்டுல வேற யாரும் பண்ணனா கூட பரவாயில்ல அப்படின்றாரு. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, திவாகர் ஒரு பாயிண்ட் திரும்ப சம்பந்தமே இல்லாம உள்ள வந்து எடுத்து வைக்கிறார். நீங்களும் வந்து நியாயமா நடந்துக்கணும், யார் பக்கமும் நீங்க வந்து பார்சியாலிட்டி பார்க்க கூடாது சொல்லி பேச வரும்போது, இது கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம கனி வந்து பேசுறாங்க திவாகர்ட்ட ரொம்ப பொறுமையா. ஐயா நான் அப்பவும் சொன்னேன், இப்பயும் பொறுமையா சொல்றேன், எல்லாரும் இருக்கிற இடத்துல இப்படி சட்டையை கலட்டி போட்டு நிக்கிறது தவறா இருக்குதுன்னு நான் சொன்னேன், அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது, நீங்க உங்களோட இஷ்டம் அப்படின்னு சொன்ன உடனே, ஏமா உனக்கு அது வந்து அநாகரிகமா இருக்குதுன்னா எனக்கு கூட தான் நீயும் எஃப்ஜேவும் கட்டி பிடிச்சி இப்படி ஹக் பண்றதா எனக்கு அநாகரிகமா தெரியுது அப்படின்னு சொன்ன உடனே, ஒரு கல்யாணமான திருமணமான ஒரு பெண்
இன்னொருத்தவங்களுடைய பார்ட்னர் அவங்க இந்த இடத்துல ஒரு பப்ளிக் ஃபார்ம்ல இருக்கும்போது அவங்களோட சாய்ஸ் இன்னொரு ஒரு ஆண், ஒரு மேரிடோ அன்மேரிடோ இரஸ்பெக்டிவ், பட் நான் ஏன் சொல்றேன்னா அவங்கள பார்த்து நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் அதோட இம்பாக்ட் என்ன. அப்ப நீங்க வந்து ஒரு மேரிட் விமனுடைய மாடஸ்டி, அவங்களுடைய டிசிப்ளின், அவங்களுடைய இதை பத்தி நீங்க கொஸ்டின் பண்றீங்க ஒரு பப்ளிக் ஃபாரம்லங்கிறதா. சரி, அட் எண்ட் ஆஃப் த டே அதை வந்து கனி இடத்துல வேற ஒருத்தவங்க இருந்து அதை ரொம்ப சாதாரணமா எடுத்துருப்பாங்களா, என்னையா பேசுற நீ, நான் ஒருத்தரோட இருக்கேன், நானும் அவரும் வந்து ஹக் பண்றோம் அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்லி ஹக்கோ ப்ரோ ஹக்கோ ஏதோ ஒன்று கொடுக்குறோம், அதுல எங்களுக்கு தப்பா தெரியல, ஆடியன்ஸுக்கு தப்பா தெரிஞ்சா அது அடுத்த விஷயம். நீ ஏன் இது தப்பா பேசிட்டு இருக்க, லூசாயா நீ, போய் அப்ப க்ரோ அப் அப்படின்னு சொல்லி விட்டுருந்துருக்கலாம். பட் கனிக்கு அது வந்து ஹர்ட் ஆயிருந்துருக்குது. அவங்க போய் தனியா போய் அழறாங்க. அதுக்கப்புறம் மத்தவங்களாம் கேட்கறாங்க. எஃப்ஜேக்கு இதுல கோவம் வந்துருச்சு. நீ எப்படி தேவையில்லாம பேசுற, தப்பா பேசுறன்னு சொல்லி போய் தலைவன் என்ன பண்ணிடுறாப்ல, கையில தானே இடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கையை பின்னாடி கட்டிக்கிட்டு நெஞ்சில போய் ஒரு இடி இடிக்கிறாப்ல நடுவில் ஒரு தடவை. இடிச்ச உடனே அது சண்டை அப்படியே மாறி 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 வருது. எஃப்ஜே உடைய ஆங்கர் மேனேஜ்மெண்ட் இஷ்யூ இந்த இடத்துல திரும்ப எகிருது. பட் என்னன்னா திவாகர் அப்படி ப்ரொவோக் பண்ணதுங்கிறது வந்து மிகப்பெரிய தவறு. ஒரு பெண்ணை பார்த்து எப்ப நீ ஹக் பண்றது எனக்கு கூட அநாகரிகமா தெரியுது அப்படின்றது வந்து நீங்க ஒரு பெரிய அக்யூசேஷன் வைக்கிறீங்க நீங்க ஒருத்தவங்க மேல. அவங்களுடைய கேரக்டர் அசாசினேட் பண்றீங்க நீங்க. அந்த கேரக்டர் அசாசினேஷன்ங்கிறத எப்படி வந்து ஒருத்தவங்க தாங்கிக்க முடியும்? நான் ஏதோ நான் நிஜமாவே வந்து நான் ரொம்ப வந்து ஒருத்தவங்களோட உள்ள வீட்டுக்குள்ள இருக்கிற யாரோ ஒரு நபரும் இன்னொரு ஒரு நபரும் ரொம்ப சென்சுவலா பிஹேவ் பண்றாங்க, இல்ல வந்து ரொம்ப வந்து ஒரு ஏதோ ஒன்று பண்றாங்க அப்படின்னா அது வேற, அது ஒருத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் அடுத்தவங்க கொடுக்குதா இல்லையான்றது. பட் ஒரு நட்பு ரீதியா பழகக்கூடிய ஒருத்தவங்களுடைய நட்பை நீங்க ஒரு ஆன் ஸ்பாட் வச்சு கொச்சப்படுத்துறதுன்றது இருக்குல்ல, அது ரொம்ப பெரிய தவறு. திவாகர் புரிஞ்சோ புரியாமையோ தெரிஞ்சோ தெரியாமையோ பண்ணிட்டாரு. அதை ஒத்துக்கவும் இல்லை அவர். அதுக்காக மன்னிப்பு கேட்டாரான்னு தெரியல, நான் பார்த்த வரைக்கும் என்னால பார்க்க முடியல. அப்ப இந்த இடத்துல வந்து எஃப்ஜே கொஞ்சம் அதிகமா அந்த பாடியை போய் இடிக்கிற வரைக்கும் போனது எஃப்ஜே உடைய தவறும் கூட. இந்த இடத்துல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம அண்ணன் சபரிநாதன் அவர்கள் எந்திரிச்சுன்னு சத்தம் போட்டதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அடேங்கப்பா, எந்த பிரச்சனையும் குறுக்க வராத என்னுடைய அண்ணே சபரிநாதன் இந்த இடத்துல உள்ள வந்து நின்று என்னன்னு எகிர்றாரு, சத்தம் போடுறாரு, கத்துறாரு, போட்டு குமுறாரு, அந்த அளவுக்கு வந்து சவுண்ட் கொடுக்குறாரு. அது வந்து பார்க்கும்போது பரவாயில்ல, ஒரு இன்வால்வ்மெண்ட்டை காட்டுறாரு. எப்படியோ ஒதுங்கி ஒதுங்கி போய் இந்த நம்ம குட் பாய் ஜோன்ல இருந்துப்போம், எவன் சண்டைக்கு எப்பா எனக்கு ஒரு வெளியே ஒரு இமேஜ் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இல்லாம இங்க வந்து அதெல்லாம் தாண்டி ஒரு இடத்துல ஸ்டாண்ட் அப் பண்ணாரு. இது வந்து ஒரு நல்ல விஷயம், ஒரு வெல்கம் சைன் ஃபார் திவாகர், சாரி சபரிநாதன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சோ இது ஒரு விஷயம். அடுத்து இன்னைக்கு நடந்த சம்பவம் அப்படின்னு கூப்பிடுறது. ஒர்க்கர்ஸ்லாம் நீங்க வந்து ஒர்க்கர்ஸ் கொஞ்சம் வாங்க அப்படி கூப்பிட்டீங்கன்னா பரவாயில்ல, அதுவே எனக்கு கோவம். இதுல நீங்க நம்ம ஒர்க்கர்ஸ் கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி பார்வதி கோவம் வந்துருச்சு. இதை கோவம் பட்டதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கனி என்ன பண்றாங்கன்னா சைலண்டா உள்ள வந்துட்டு ஆமா ஆமா ஒர்க்கர்ஸ் 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 அப்படின்னு வெறுப்பேத்தி பாக்குறாங்க. திரும்ப திரும்ப கூப்பிட்டு அவங்க கூப்பிட்டு மத்த ஒர்க்கர்ஸை கூப்பிட்டு அதுக்கு அவங்களும் அதை ரியாக்ட் பண்ணாம அவங்க எஸ் கமிங் அப்படின்னு வரும்போது சூப்பர் நீங்க நல்ல ஒர்க்கர்ஸ் அப்படின்றாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ள இவங்க போகும்போது இங்க பார்வதி புலம்புறாங்க. இதோட ரெண்டு கேரக்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்ம புரிஞ்சுக்கலாம். பார்வதி ஒரு சைடு என்ன பண்றாங்க, புலம்புறாங்க. என்ன ஒர்க்கர்ஸ் யாரடா பிக் பாஸே எங்கெல்லாம் வந்து ஒர்க்கர்ஸ் கூப்பிடுறது, கண்டஸ்டன்ஸ் கூப்பிடுறாங்க, நீங்க என்ன வந்து ஒர்க்கர்ஸ்ன்றீங்க. கொடுக்கப்பட்ட கேரக்டர் பேர் தானே அவருக்கு. ஒர்க்கர்னா ரொம்ப இழிவான விஷயம், ஏமா அதை எடுத்துக்கிறேங்கிறதா இங்க நம்ம கேட்கிற கேள்வி. அப்ப ஒர்க்கர்ஸ்னா பார்வதி அவர்களை பொறுத்த வரைக்கும் இழிவான ஒரு விஷயமா? ஒர்க்கர்ஸ்னா என்ன? ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒரு 2 லட்சம் ரூபாய் 10 லட்சம் சம்பளம் வாங்குறவங்க கூட அந்த இடத்துல எம்ப்ளாயி, ஆனா நீங்க ஒர்க்கர்னு கூட கூப்பிடலாம். ஒர்க்கர்ஸ்னா வந்து ஒரு கூலி தொழில் பண்றவங்க, ஒரு தினக்கூலி, ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் சம்பளத்துக்கு வாங்குறவங்க, அப்படிதான் உங்க மைண்ட் செட்ல அப்ப இருக்குது இல்லையா பார்வதி? அதுதானே பார்வதி அவர்களே, பார்வதி நீங்க தான் நினைக்கிறீங்களா? ஒரு ஒர்க்கர்ஸ்லாம் ரொம்ப இழிவான சொல்லு நினைக்கிறீங்களா? ஏன் அப்படி நினைக்க கூடாதுன்னு தானே இந்த வீட்டுல இருக்கிறவங்களே வந்து ஒரு சைடு ஒர்க்கர்ஸ் ஒரு சைடு இதுன்னு நினைச்சு எல்லாம் ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும் நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ஏன் வந்து உங்களால இதை புரிஞ்சுக்க முடியாது? ஏன் ஒரு இழிவான சொல்லா நீங்க நினைச்சு அதை வந்து உங்களுக்கு ஹர்ட் ஆகுது? என்னை ஒர்க்கர்ஸ் கூப்பிட்டாடா, நான் எவ்வளவு பெரிய ஆள்னால யார் என்ன போய் ஒர்க்கர்ஸ்ன்றீங்கன்ற அந்த ஒரு ஈகோ ஹர்ட் ஆகுது உங்களுக்கு. அப்ப இவங்க ஈகோ பிரச்சனை ஒரு சைடு. இந்த பக்கம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதுல கனியோட கேரக்டர் எவ்வளவு சூப்பரா இருக்குது பாருங்க. அவங்களுக்கு ஹர்ட் ஆயிடுச்சுன்னு கனி அதை யோசிக்கிறாங்க. எதுக்கு அவங்களுக்கு ஹர்ட் ஆகுதுன்றதை யோசிச்சாங்களோ என்னமோ டக்குன்னு சொல்றாங்க பக்கத்துல வியானாட்ட, இல்ல ஆக்சுவலா அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு ரியலைஸ் ஆகுது, ஒருத்தவங்க அவங்க ஒர்க்கர்ஸ் சொல்லக்கூடாது இல்ல, அது அவங்களுக்கு ஹர்ட் ஆகுதுங்கும் போது நம்ம சீரியஸா சொல்றது வேற, விளாட்டா சொல்றது வேற. விளாட்டா சொல்லும்போது நல்லா இருக்குது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. சோ நான் வந்து தப்பான மோட்டிவ்ல சொன்னேன்னா நான் என் இன்டென்ஷன் இல்லை, ஏய் ஒர்க்கரு வாங்க அப்படின்னு சொன்னா அது தவறு. நீ என்னை வந்து ஒரு அடிமைப்படுத்த நினைச்சு கூப்பிடுறேன்னு. இப்ப நான் இங்க நிக்கிறேன், குக்கிங் டீம் அப்படின்னு கூப்பிட்டா அசிங்கமா? கிளீனிங் டீம் அசிங்கமா? அப்போ நீங்க யாரும் அப்படிதான் கூப்பிட முடியும். இதுல நீங்க எல்லாம் வந்து ஒர்க்கர்ஸ். பிக் பாஸ் சொல்லிருக்காரு, உங்களுக்கு வந்து வேலை செய்யும் பணியாளர்களாக வந்து பணியாளர்கள்னு சொன்னா நல்லா இருக்குதா? ஏங்க பார்வதி அவர்களே பணியாளர்களே அப்படின்னு சொன்னா நல்லா இருக்குதா? என்ன கேமும் புரியல ஒன்றும் புரியல உங்களுக்குலாம் வந்துட்டு.
அப்ப இவரை வந்துட்டு உங்க பணிபுரியும் நபர்களாக நீங்க வந்து ஆப்போசிட் டீம்ல 2 பேரும் சூஸ் பண்ணிக்கலாம் போது சூஸ் பண்றாங்க. அந்த நபர்களை இவங்க வந்துட்டு ஒர்க்கர்ஸ்னு கூப்பிடுறாங்க. அதுல தப்பு இல்லைங்க. கூப்பிட்டதுல அந்த டோன்ல தப்பு இருந்துச்சா? அதிகாரத்தனமா ஏய் ஒர்க்கர் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்களா? தவறு. ஒர்க்கர்ஸ் அப்படின்னு கூப்பிடும்போது அதுல தப்பே கிடையாது. அதனால பார்வதி அவர்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அவங்களோட ஈகோவை வெளியே தூக்கி வச்சுட்டு தான் நான் பார்வதி அப்படின்ற அந்த கருமத்தெல்லாம் தூக்கி வெளியே ஓரமா தூக்கி போட்டு நீங்க உங்களுடைய வேற வேற என்னென்ன பெருமைகளெல்லாம் உள்ளுக்குள்ள வச்சிருக்கீங்கன்றது எனக்கு தெரியல. எதுக்காக நீங்க இவ்வளோ பெரிய இது மாதிரி நீங்க நடந்துக்கிறீங்கன்றது தெரியல. அதனால கொஞ்சம் அடக்கி இப்படி வாங்க பார்வதி அப்படிங்கிறத வந்துட்டு நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். இது வந்து சம்பவம் நம்பர் 5. 6ஆம் நம்பர் சம்பவம் என்ன இந்த வீட்டில் நீங்க நடந்துச்சு அப்படின்னா வந்து இன்னொரு ஒரு சின்ன பிள்ளைத்தனம்னு சொல்லிக்கலாம். பட் ஆனால் இதுல வந்து ரொம்ப மெச்சூர்டான ஒரு விஷயம். இந்த கேம் தான். பட் அதனால் இதுல வந்து துஷார் அவர்கள் ரொம்ப ஸ்டார்டிங் கொஞ்சம் சின்ன பிள்ளைத்தனமா டக்குன்னு என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு 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 கேம் ஆடும்போது அந்த ஃபோர்ஸ்ல நம்மளை விட ஒருத்தவங்க இன்னும் பெட்டரா ஆடுறாங்க, நம்ம கிட்ட பொசிஷன் இல்லைங்கும் போது ஏதாவது ஒண்ணு பண்ணி நம்ம அந்த இடத்துல ஒரு கார்டு பிளே பண்ணுவோம், விக்டிம் கார்டு பிளே பண்ணுவோம். அந்த மாதிரி ஏய் காலை எங்க வச்ச தெரியுமா, அதை நான் வெளியே ஆட்டி சொல்லட்டுமா அப்படின்றாரு. லாக் போடுறாருங்க, 2 காலுக்கு நடுவில் லாக் போடுறாரு வினோத். அவ்வளவுதான். இவர் உடனே என்ன பண்ணிட்டாருன்னா வந்து அதை வேற மாதிரி இது பண்றாரு. கடிக்கூடாது எதை கடிச்சாங்க, கையை கச்சாங்களா காலை கச்சாங்களா? நானே அந்த அந்த நிமிஷத்துல ஏதோ ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன். ஐயோ கடிக்கிறாங்க, என்னடா அதுன்னு திரும்ப போய் பார்த்தா அவர் அங்க வந்து இது பண்ணிட்டு இருக்கிறாப்ல. அந்த அந்த பிடிக்க வேண்டிய கேப் வந்து வாயில கடிச்சிருக்கிறாரு. அதை எல்லாரும் கூடாதுன்றாங்க. அப்பயும் வினோத்தை நிப்பாட்டிடுறாரு. இவர் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணாருன்னா கடிக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன பண்ணிட்டாரு, நீ காலை எங்க வச்ச தெரியுமா, அசிங்கமாடுறான்றாரு. அதுல அப்படிலாம் இல்ல, ரீப்ளேல போய் திரும்ப நீங்க யார் வேணா பாருங்க. அப்படிலாம் வினோத் அவர்களா தவறா எதுவுமே பண்ணவே இல்லை. லாக் போடுறாரு. தவறான இடத்துல போட்டு ஒரு அவங்களை வந்து அமுக்குறது நசுக்கிறது மாதிரி எந்த வேலையும் அவர் பண்ணவே இல்லை. அவரை துன்புறுத்துற இல்லை. ஆனா இதுல மெச்சூரிட்டி எங்கிறத நீங்க கத்துக்கணும் துஷார் கிட்ட. இது எல்லாத்தையும் அவரே ரியலைஸ் பண்ணிட்டார். நான் சொன்ன இந்த எல்லா விஷயத்தையும் அந்த ரவுண்ட் முடியும் போது ரியலைஸ் பண்ணிட்டு ஆனா சூப்பர் நல்லா விளையாடுனீங்க, தம்பி இங்க பாருப்பா, நான் வந்து எதுவுமே தப்பா பண்ண வேணும், கேமரா போட்டு பாரு அப்படின்னு. ஆனா இல்ல நான் நிஜமா சொல்றேன், நீங்க நல்லா தான் விளையாடுங்க, கை கொடுங்கன்னு சொல்றாரு. அதுதான் ஸ்போர்ட்ஸ் மேட்ச். சூப்பர் ஃப்ரம் துஷார். ஏன்னா அந்த இடத்துல ஒரு இன்டென்ஸ் மொமெண்ட்ல என் மூளை வேலை செய்யாது. நான் வந்து லாஜிக்கலா யோசிக்க மாட்டேன். இமோஷனலா ஏதாவது ஒண்ணு பண்ணி இந்த கேம் நான் இது பண்ணி யோசிப்பேன். ஆனா பொறுமையா யோசிச்சு பார்த்தா அவர் நல்லா தான் விளையாடினாரு. இதுதான் ஸ்போர்ட்ஸ் மேட்ச். இதைத்தான் பார்வதி போன்ற அழுகுனி ஆட்டம் ஆடக்கூடியவர்கள், ஒருத்தவங்களை டார்கெட் பண்ணி அழ வைக்கிற இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் கத்துக்கணும் இந்த வீட்டுல. கேமோட ஸ்பிரிட்டை கடைசியில புரிஞ்சுக்கிட்டே சரி ஓகே என்ன அவர் நல்லா விளையாடினாரு, சும்மா அந்த அந்த இடத்துல ஏதோ லைட்டா நான் ஏதோ ஒரு கார்டு பிளே பண்ணேன், ரைட் ஓகே அது ஒர்க் அவுட் ஆகல, அவ்வளோ அது அது ஏதோ தெரியாம ஒரு ஃப்ளோல பண்ணிட்டேன். பட் மற்றபடி அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணி அதை நான் நியாயப்படுத்தியே தீர்வேன்னு போய் சொல்லிட்டு இருந்தா கேமரால மாட்டிப்பீங்க. அதை ரியலைஸ் பண்ணி துஷார் ஒரு ஸ்டேஜுக்கு மேல அதை விட்டுற அவரே கை கொடுத்து சூப்பர் வெரி குட் சொல்றாரு. இதுதான் ஸ்போர்ட்ஸ் மேட்ச். அதை புரிஞ்சுக்கிட்ட அந்த அந்த இதை உணர்ந்த துஷாருக்கு ஒரு வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் சூப்பரான ஒரு விஷயம் அது வந்து துஷார் பண்ணது. 7வது சம்பவம் இந்த வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னா வந்து இந்த பிக் பாஸ் வீடு தான் வந்து இந்த டாஸ்க்ல ஜெயிக்கிறாங்க. இன்னைக்கு 3 ரவுண்ட்ல 2 ரவுண்ட் ஜெயிச்சு அப்ப இவங்களுக்கு இன்னைக்கு போய் ஒரு 500 பாயிண்ட்ஸ் எடுத்துக்க சொல்றாங்க. போனஸா ஒரு 500 பாயிண்ட் வரை கொடுத்து போய் 1000 பாயிண்ட் எடுத்துக்கங்க. 15 செகண்ட்ன்றாங்க. பொறுமையா போய் அழகா எடுத்து வரதுக்குள்ள 850 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு வராங்க. ஆனா இதுல என்ன ஒரு பிரில்லியண்டான விஷயத்த பண்ணிக்கிறாங்க இந்த பிக் பாஸ் ஹவுஸ்னா, நேத்து தெரிஞ்சு போச்சு ஸ்டிக்கர்ல வந்துட்டு வெள்ளை கலர்ல இருந்தா இது பிக் பாஸ் வீட்டுக்கு, இந்த கலர்ல இருந்தா இது வந்துட்டு அந்த ஆப்போசிட் வீட்டு லக்ஸுரி வீட்டுக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு தெளிவா போய் எடுக்கும்போது வெறும் இவங்களுக்கான பாக்ஸ் மட்டும் எடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் தெரியல. அவங்க வந்து நினைச்சிருந்தா இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு மட்டும் இல்லாம அந்த ஆப்போசிட்டுக்கும் ஒரு பொருள் எடுத்து வந்துருக்கலாம். ஏன்னா பிகாஸ் நேத்து வந்து அவங்க கஷ்டப்பட்டு விளையாடிட்டு வந்து தெரியாம இந்த ஆப்போசிட் பிக் பாஸ் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதையும் இவங்க ரொம்ப ஜாலியா எடுத்துட்டு வந்துட்டாங்க. பட் ஆனா இன்னைக்கு வந்து இவங்க அந்த பொருட்களை வந்து ரொம்ப சூஸ் பண்ணி அழகா வெறும் வெள்ளையா மட்டும் எடுத்துட்டு வந்து வெள்ளை ஸ்டிக்கர்ல பிக் பாஸ் வீட்டுக்கு மட்டும்ன்றது வந்து கொஞ்சம் அவங்களோட கேமை காட்டுது. மேபி அது எப்படி ஹேண்டில் பண்ணப்படும் லேட்டர் ஸ்டேஜ்ல அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த 7 சம்பவங்கள் தான் இன்று நடந்த சம்பவங்கள். மிக முக்கியமான ஒரு விஷயம், இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னைக்கு வந்து ப்ரொமோஷனுக்கு வந்தாங்க. அது ஒரு ப்ரொமோஷன் கண்டென்ட், ஒரு நல்ல படமா கெட்ட படமா அது என்ன படங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. அதெல்லாம் நம்ம பின்னால விட்டுருவோம் நம்ம மக்களுக்கு. ரைட் ஓகே சூப்பர். இதுதான் வந்து நீங்க நடந்த இந்த 7 சம்பவங்கள். இந்த 7 சம்பவங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச உங்க மனம் கவர்ந்த சம்பவங்கள் இன்னைக்கு என்ன அப்படிங்கிறது வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா சூப்பரான வீடியோ நான் உங்களை திரும்ப பாக்குறேன். நாளைக்கு பிக் பாஸ்ல பக்கத்துல பிரியா வந்துருவீங்களா? பாய்.